எங்கேயோ நடக்கிற வார் நம்மளை இம்பாக்ட் பண்ணுமா? ஆமாங்க. டைரக்ட்டா இல்லைனாலும் இந்தியால அதோட இம்பாக்ட் எக்கச்சக்கமா இருக்க போதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரா மெட்டீரியல் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே 40லிருந்து 50% வரையிலும் இன்கிரீஸ் ஆயிடுச்சுங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியல் ரேட் வந்து கிலோவுக்கு ரூ. 115லிருந்து ரூ. 120 இருக்குங்க. இன்னைக்கு ரா மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 170லிருந்து ரூ. 175க்கு விக்குதுங்க. கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 40லிருந்து 50% ரேட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. இன்னமும் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட்டப்பையோட ரேட் எல்லாமே நார்மலா நம்ம ரூ. 22லிருந்து ரூ. 25க்கு குடுத்துட்டு இருக்கோங்க. இந்த பேக்கோட ரா மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்குக்கு ரூ. 5 ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ பேக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இம்பாக்ட் டிஃபரெண்ட் ஆகுங்க. இந்த மாதிரி நார்மல் பேக்ஸ் எல்லாமே ரூ. 1.5லிருந்து ரூ. 2 வரையில ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய பேக்ஸ், மீடியம் சைஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3.5லிருந்து ரூ. 4 வரையில ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ கட்டப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு பேக்குக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ₹5 இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நடக்கிற வார்னால ஆயில் ஷார்டேஜ் வந்து நெறைய இருக்குங்க. ஸோ அதனால ரா மெட்டீரியல் பிரைஸ் எக்கச்சக்கமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2வது நம்ம பிரைஸ் குடுத்தாலுமே ரா மெட்டீரியல் இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா புரொடக்ஷன டெம்பரவரியா ஹால்ட் பண்ணணும்ன்ற மாரி கமாண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் குடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. ஸோ எங்களோட ஓல்டு கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, நியூ கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, ஆர்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரேட் என்னன்னு கேட்டு நியூ கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் குடுங்க. ஸோ இன்னைக்கு டேட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 9 மார்ச் 2026ங்க. ஸோ இன்னைக்கு ரேட் இதுங்க. இன்னும் ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அண்ட் மக்களே தயவு செஞ்சு ஆர்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி கரண்ட் ரேட் என்ன அப்படின்றத கேட்டுட்டு ஆர்டர் குடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைல பெரிய டிமாண்ட் இருக்குங்க. நம்ம ரேட் குடுத்தாலுமே ரா மெட்டீரியல் கிடைக்கிறது இல்ல. ஸோ இது எங்க போகும்னு தெரியல. இன்னைக்கு நிலைமை இதான். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் எங்கள புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறோம். எக்ஸல் எக்கோ பாக்ஸ் மதுரையிலிருந்து.